எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் இந்த இன்ஸ்டன்ட் மினி இட்லி சாம்பார் இதை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆஷிர்வாதோட இன்ஸ்டன்ட் மினி இட்லி சாம்பார். இது வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டர் போட்டால் போதும், வந்து நம்மளுக்கு ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வேர்த்தா, ஏன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். இந்த விலைக்கு இது வேர்த்தா அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்துக்கூட மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும், ரெடி டு ஈட், அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் எனக்கு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சுடு தண்ணி ஊற்றினா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும்டா. அதுவும் வந்து ஜஸ்ட் 8 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு பேக்கேஜிங். ஸோ இதில் உள்ளே ஸ்பூன் இருக்குன்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் பேக்கெட் இருக்கும், அதை வந்து எம்டி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணி 8 நிமிஷத்துக்கு வச்சிடணும் அப்படின்றது தான் இதோட விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இருக்குது, நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்றாங்க. அதெல்லாம் நம்ம தான் பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு கவர் இருக்குது. ஓகே, தான் கண்டென்ட்ஸ். ஸ்பூன் வந்து இப்படி இருக்குது. ஸோ ஸ்பூன் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இதுதான் இன்ஸ்டன்ட் மினி இட்லி, இதுதான் அது. அதுக்கப்புறம் இதுதான் சாம்பார்னு நினைக்கிறேன். சாம்பார், எஸ் சாம்பார்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி ஊற்றணும். ஸோ எவ்வளோ சுடு தண்ணி ஊற்றணுன்றாங்கன்னா 175 ml சுடு தண்ணி ஊற்றணுன்றாங்க. ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த சாம்பார் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு. அடுத்தது மினி இட்லி. மினி இட்லி நல்லா கல் மாதிரி இருக்குது, அதையும் போட்டுட்டேன். எல்லாம் மூழ்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அதை உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 8 மினிட்ஸுக்கு நம்ம வந்து அதை அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ 8 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். ஸோ 8 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நல்லா சூக்காக இருக்குன்னு நம்புகிறேன். இட்லி வந்து ஆப்வியஸாக ஃப்ரெஷ் இட்லிஸ் மாதிரி சாஃப்டாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறது, ஓகேன்னு கூட சொல்ல முடியலைங்க என்னால். ஓகேவா, ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது சாம்பார். லைக் இது என்னது, இது அது என்னது தெரில. சரி, ஓகே, இட்லிக்கு போகலாம். இட்லி பயங்கர ஹார்டாக இருக்குது, அதனால் இதில் கட்டே பண்ண முடியல இந்த ஸ்பூனில். ஓகே, பண்ணிட்டேன். ஹார்டாக தான் இருக்குது. இட்லியோடு சாப்பிட்றேன். என்னமோ மாதிரி இருக்குங்க, ஏதோ டாயை சாப்பிட்ற மாதிரி இருக்குது.
ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை. பயங்கர புளிப்பு சாம்பார். இட்லி ஓகே ஓகே தான் சொல்லலாம். வேறு எதுவும் சொல்ல முடியாது, ஃப்ரெஷ் இட்லி மாதிரிலாம் சொல்ல முடியாது. நான் நெய் ஊற்றி பார்க்குறேன். ஸோ நெய் ஊற்றினா கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ வீட்டு நெய் இது. நெய் ஊற்றியாச்சு. இன்னுமே கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த சாம்பாருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றினா தான் சாப்பிட முடியும். நெய் ஊற்றியாச்சு. இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேனேஜபிள். இப்போ நெய் ஊற்றிட்ட அப்புறம் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. இப்போது இட்லி சாம்பார் ரெண்டுமே இட்லி ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. டேஸ்ட்டே ரொம்ப வியர்டாக இருக்குது. இப்படி ஒரு இட்லி சாப்பிட்டதில்லை. சாம்பார் ஓகே, மேனேஜபிள். நெய் போட்டால் மேனேஜபிள். மற்றபடி ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. ரொம்ப புளிப்பாக இருக்குது. சத்தியமாக நான் வாங்க மாட்டேன் இதை திருப்பி. இதுக்கு நான் வேறு எதாவது சாப்பிட்டு போயிடுவேன். உண்மையிலே ரொம்ப கொடுமையாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இட்லி டேஸ்ட்டே வியர்டாக இருக்குது. அது டெக்ஸ்டர் வந்து பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப வியர்டாக இருக்குது. இட்லி சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாம்பாரும் வந்து பயங்கர புளிப்பு, டேஸ்ட் ரொம்ப வியர்டாக இருக்குது. நெய் போட்ட அப்புறம் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க என்னோடய ரிவ்யூ. இதை பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணுன்னா நீங்கள் வாங்குங்க. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய ரிவ்யூ இதோடது. ஸோ உங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.